போறாரே போறாரே காத்தோட பொக்கவாய் தாத்தா போறாரே போறாரே உலகத்தை விட்டு போறாரே. ஏலேலோ ஏலேலோ பொக்கவாய் தாத்தா அநியாயமா செத்து போயிட்டாரே. ஆமா இளிச்சக்கா, வாழ வேண்டிய வயசு இப்படி அநியாயமா போயிட்டாரே. ஊருக்குள்ள யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைனாலும் நானும் இருக்கேன்னு ஒரு மனுஷனா அலைஞ்சாரு. இப்படி நம்மளை விட்டுட்டு போவாருன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. பொக்கவாய் தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு நாள் பப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஏன் புருஷன் அந்த விளங்காதவன் இந்த தாத்தாவை கொன்னுட்டானே. ராதாக்கா புருஷன் அந்த காட்டுப்பூச்சி அண்ணனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாதான் இந்த தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடையும். இட்லி கடையில வேலை செய்ய ஆளே இல்ல. நான் போலன்னு எங்க வீட்டுக்கார் வேற என்னைய திட்டுவாரே. இப்ப நான் என்ன செய்ய? இந்த பொக்கவாய் தாத்தா நம்மளுக்கு எதுவுமே செஞ்சதில்ல, நம்மளும் அவருக்கு எதுவும் செஞ்சதில்ல, அது வேற கதை. இருந்தாலும் அவரை தூக்கிட்டு போய் நம்ம நன்றி கடனை செலுத்துவோம். பட்டம்மா பாட்டி நல்ல பாட்டி, அவங்களுக்காகவாது நம்ம எல்லாம் செய்யணும். கூடவே இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணும். பாவம் பாட்டி தனியா கிடப்பாங்க, பிள்ளைகள் வேற வெளிநாட்டுல இருக்காங்கல்ல, உடனே வர முடியாது. நம்ம கூட மாட இருந்து பாட்டிக்கு ஒத்தாசையா இருப்போம். ஆமா ஆமா, பட்டம்மா பாட்டியால நம்மளுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. மாலாக்கா போன வாரம் நம்மளுக்கு நல்லது நடந்துச்சே, அதை தானே சொல்றீங்க? வாயை முடிக்கிட்டு வாடி நெட்டச்சி. பப்ளிக் பப்ளிக். ஆட்டும் ஆட்டும், பாயை முடிக்கிட்டு வாரேன். ஏட்டி என்னட்டி நல்லது நடந்துச்சு? ஒன்றும் இல்லை லட்சுமி அக்கா, பட்டம்மா பாட்டி யாருக்கும் தண்ணி கலக்காம நல்ல பாலை தருவாங்கல்ல, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியாட்டி, சரி சரி. என்ன ராதா, உன் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு? நான் என்ன டீ செய்வேன்? என்கிட்ட வந்து கேட்கீங்க, எனக்கு என்ன தெரியும்? அந்த பாலா போன பேதியில போவோம் இப்படி எல்லாரையும் தூக்கி தூக்கி போட்டு அடிப்பான்னு. என்னமோ அந்த சேலக்கார பாட்டி தப்பிச்சிட்டாங்க, இந்த தாத்தா தான் மண்டையை போட்டாரு. விறுவிறுன்னு நடங்க கண்ணா, வயிறு ரொம்ப பசிக்கி. சாணியாக்கா இப்போதைக்கு சாப்பாடு கிடைக்காது, தாத்தா பாடி எடுத்த பிறகுதான் சாப்பாடு தருவாங்க. சாப்பாடெல்லாம் வேண்டாங்கண்ணா, பால் மட்டும் போதும். பாட்டி வீட்டில் தான் நிறைய பால் இருக்குல்ல, அப்படியே கோழி இருக்கு, 4 முட்டை எடுத்து தின்னுக்கிடலாம். ஆமாக்கா, நீங்கள் திங்கும் போது என்னையும் கூப்பிடுங்கண்ணே, நானும் வாரேன். சாப்பாடு விஷயத்துல நான் கூட்டு சேர்க்க மாட்டேங்கண்ணா, உனக்கு வேணா நீ தின்னுக்கோ. சே, நல்ல பழகுவாங்க, ஆனால் சாப்பாடு மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் வேற மத்தியானம் சாப்பிட வருவாரு, அவருக்கு நான் சோறு கூட பொங்கி வைக்கல. பஞ்சாயத்து முடிஞ்சோன்னு போய் பொங்கிக்கிடலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி ஆயிட்டே. சரி, அவரை கடையில போய் சாப்பிட்டு கிட சொல்ல வேண்டியதுதான். எல்லாருக்கும் என்ன கவலைன்னா லட்சுமிக்கு என்ன கவலைன்னு பாருங்களேன் மக்களே. நண்பா, நம்ம 2 பேரும் தினம் ஒன்னா போய் டீ குடிப்போமே. இப்போ நீ இல்லாம நான் என்ன செய்வேன்? யாரு கூட போய் டீ குடிப்பேன்? வந்துரு நண்பா, இப்படி என்னைய விட்டுட்டு போவாது நண்பா. மங்கம்மா மங்கம்மான்னு என் பின்னாலேயே அலைஞ்சியே முருகேசா, இப்படி அநியாயமா போயிட்டியே. என் பின்னால இனிமே யாரும் அலைவா? கடைசியா என் மடியில தான் உட்காந்தான், நான் வேற தூக்கி வீசிட்டேன். பாவும் வலிச்சிருக்கும், இப்ப செத்து போயிட்டானே. பாட்டி அவரை திட்டாதீங்க, பாவம் அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். மனுஷ வாழ்க்கையே இப்படித்தான், இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு செத்துருவோம், எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாம் கடவுள் விட்ட வழி. சரி, நம்ம பேசி என்ன செய்ய, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். பாட்டி உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி விட்டீங்களா? ஊர்ல இருந்து வருதுகளா? வெளிநாட்டுல இருந்து உடனே வர டிக்கெட் கிடைக்காதுன்றீங்க பிள்ளைங்க, அதனால பாடி அடக்கம் பண்ணும்போது வீடியோ கால் பண்ண சொல்லிருக்காங்க. ஏப்பா, இந்த காலத்து பிள்ளை எல்லாம் இப்படித்தான் இருக்கு, பெத்தவங்க துடிச்சுக்கிட்டு ஓடி வர வேண்டாமா? உடனே டிக்கெட் கிடைக்காதுன்றவாங்க. பொக்கவாய் தாத்தா, இப்படி என்னைய தனியே விட்டு புலம்பு விட்டுட்டு போயிட்டீரே. மாடு கோழி எல்லாம் யாரு பாப்பா? அதுக்கு வேலைக்கு தண்ணி சோறு எல்லாம் யாரு கொடுப்பா? பட்டம்மா, நான் வேணா உன் வீட்டோட இருந்து மாடு கோழி ஆடுக்கெல்லாம் சோறு போட்டுட்டு பாத்துக்கிட்டா? யோ அரவிந்தசாமி, இவரை கெடுத்ததே நீதான். நீ மட்டும் என் கண்ணிலேயே முழிச்சிராத, ஓடி போயிரு. என்ன பட்டம்மா இப்படி எல்லாம் பேசுற? நானும் முருகேசனும் அப்படியா பழகி இருக்கோம், 6 உயிர் நண்பர்களாச்சே. ஆமாயா, உயிர் நண்பன் சொல்லிதான் அவர் உயிரை எடுத்துட்டேன். அவர் பாட்டுக்கு காலையில காப்பி கேட்டாரு, போட்டு கொடுத்தேன். காப்பி குடிக்கிறதுக்குள்ள நீதானே வந்து கூட்டிட்டு போன. இப்படி பணமா தூக்கிட்டு வந்து போட்டிருக்கியே என் புருஷனே. உன்னால எல்லாம் நடந்துச்சு, நீ மட்டும் கூப்பிடாம இருந்திருந்தா அவர் இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருப்பார்ல. பஞ்சாயத்துன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனாலதான் கூட்டிட்டு போனேன். இந்த ராதா புருஷனை நான் சும்மாவே விட மாட்டேன். என் புருஷனை கொன்னுட்டான், அவனை புடிச்சு தூக்குல போடாம நான் விடவே மாட்டேன். அந்த குடிகார பாவி இந்த தாத்தாவை கொன்னு என் வாழ்க்கையவே அழிக்க பார்க்கானே. ஏ பாட்டி, என்னைய மன்னிச்சிருங்க
சரி, நடந்து முடிஞ்ச கதையை பற்றி எதுக்கு பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பொக்கவாய் தாத்தாக்கு விதி அவ்வளோதான் இருந்திருக்கு. அவர் போய் சேர்ந்துட்டாரு. சரி, அவர் பாடியவாது நல்லடக்கம் பண்ணுவோம். அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் கரெக்டாக செஞ்சு அனுப்புவோம். சரி பாட்டி, பாடி எப்போ எடுப்பீங்க? சோறு எப்போ போடுவீங்க? பாட்டி, இறந்தவங்க பாடியை ரொம்ப நேரம் வீட்டில் வச்சிருக்க கூடாதுல்ல, எப்படியும் எடுக்கணும்ல. அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நம்ம செய்யணும்ல பாட்டி. அப்படியா? அப்பனா நாளைக்கு எடுப்போம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு பூரா அவர் என் கூடயே இருக்கட்டும். என்னது, நாளைக்கு தான் பாடி எடுக்க போறீங்களா? அப்போ சோறு நாளைக்கு சாயந்தரம் போடுவோம்மா. ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி தாத்தா பாடி எடுத்த பிறகு ஏதாவது ஒரு சோறு வாங்கி தாரேன், தின்னுட்டு போங்க. என்னது, நாளைக்கு சாயந்தரமா? ஏ கடவுளே, இப்போ தானே காலையில 11 மணி ஆகுது. இன்னைக்கு பூரா முடிஞ்சு நாளைக்கு பூரா முடிஞ்சு நாளைக்கு சாயந்தரம் தான் சோறு போடுவாங்களாக்கும். நைஸா வீட்டுக்கு போய் சோறு தின்னுட்டு வந்துருவோமா? மருமவளே, உன் திட்டம் பழிக்காது. முருகேசன் பாடி எடுக்கிற வரைக்கும் வீட்டில் பச்சை தண்ணி கூட யாருக்கும் கிடையாது. எத்தே, என்னத்தே நீங்களும் இப்படி பேசுறீங்க? காலையில 4 இட்லி தின்னுட்டு வந்தேன், பசி உயிர் போகுதே. உனக்காட்டு பசி தான் உயிர் போகுது. இங்கே ஒரு மனுஷனுக்கு நிஜமாவே உயிரே போயிட்டு. அவன் பாடி எடுக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட எவ்வளவு குடிக்கக்கூடாது. இங்கே இருக்கிறவ எவ்வளவு இடத்த விட்டு அசைஞ்சிங்க, அத்தனை பேர் காலையும் வெட்டி போட்டுருவேன். மம்மி, சோறு வேணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கண்ணா. கொஞ்ச நேரம் கழிச்சு மாட்டுக்கு தண்ணி வைக்கன்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கமா போய் பாலை கறந்து குடிச்சிட்டு வந்துருவோம், சரியா? ஓகே மம்மி. மம்மினா மம்மி தான். ஏடி ராதா, என் புருஷனை உன் புருஷன் கொன்னதுக்காக நீ வந்து எனக்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு தரணும். நான் கோர்ட்ல கேஸ் போட்டு 50 லட்சம் ரூபாய் வாங்காம விட மாட்டேன். என்னது, 50 லட்சமா? 50 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா நான் ஏன் இந்த வீட்லயும் இந்த ஊருக்குள்ளேயும் கிடக்க? நான் எப்படி எங்க ராணி மாதிரி இருந்திருப்பேன்? ராணி மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டு தான் 2 லட்சத்துக்கு ஒரு வளையல கலத்தி கொடுத்துட்டு வந்தேன். அந்த பேதியில போவன் ஓடி போயிட்டான். அவன் போனதுக்கு என் வீட்டுக்கார பேதியில போவன் என்னைய போட்டு ரோட்ல அடி அடின்னு அடிக்கான். நான் யார்கிட்ட போய் சொல்ல? கடைசியில இப்படி ஆயிட்டு நான் என்ன செய்வேன் ஆண்டவா? ஏ பாட்டி, ராதா பாவம், அவளை ஒன்றும் சொல்லாதீங்க. அவ வீட்டுக்காரனை வேணா பிடிச்சி ஜெயில போடுவோம். ராதா அவளை ஒன்றும் சொல்லாதீங்க. அவளே பாவம் அடி வாங்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா. பாட்டி, உங்க இழப்ப யாராலையும் ஈடுகட்ட முடியாது பாட்டி. என்ன இருந்தாலும் தாத்தா இப்படி உங்களை விட்டுட்டு போயிருக்க கூடாது. கடைசியா தாத்தா சாவும் போது கூட பட்டம்மான்னு சொல்லிட்டு தான் செத்தாரு. அப்படியா? என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு பாசம். இப்படி என்னைய விட்டுட்டு போயிட்டீங்களே, என்னங்க? சரி, நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரட்டா? எந்திரிச்சு போனா காலை வெட்டிடுவேன். ஒழுங்கா இங்கே தான் கிடக்கணும். பட்டம்மா, ரொம்ப நேரம் தூங்கிட்டேனோ? காபி போட்டியா? கொண்டு வந்து தாயே. அட கடவுளே, இன்னும் புதைக்கவே இல்லை, அதுக்குள்ள தாத்தா பேய் ஆயிட்டாரே. ஏம்மா, பேய் பேய், எனக்கு பயமா இருக்கு. பேய் பேய். ஏட்டி, யாராவது போய் ஒரு மந்திரவாதியை கூட்டு வாங்கட்டி, பேய் வரட்டுவோம். பேயா? பேய் எங்க இருக்கு? ஐயோ, எனக்கும் பேயின்னா பயம். பேய் எங்கிட்ட இருக்கு? என்ன, ஒரு பேயே பேயை பார்த்து பயப்படுது? யார பார்த்து பேயின்ன? நானாட்டி பேயி? உன் புருஷன் தானட்டி பஞ்சாயத்துல என்னைய தூக்கி வீசுனா. அதுக்கு பேயா வந்து என்ன எதுக்கு தாத்தா அடிக்கிறீரு? என் புருஷனை போய் அடிக்க வேண்டியதானே? என்னட்டி ஒளறிக்கிட்டு இருக்க? நானாட்டி பேயி? நான் மனுஷன் டி, மனுஷன். பாத்தியா, நான் நல்ல இளமையோட இருக்கிற மனுஷன். அதோ பாரு, என் கேர்ள் ஃப்ரெண்டு மங்கம்மா உட்கார்ந்துருக்கா. பார்த்தா தெரியுதா? முருகேசா, நீ இன்னும் சாவலையா? உயிரோடையா இருக்க? மங்கம்மா, இப்பவாது உனக்கு என் மேல பாசம் வந்துச்சே. சரி, இந்த மாலை எதுக்கு என் கழுத்துல கிடக்கு? நீங்க எல்லாரும் எதுக்கு சுத்தி உட்கார்ந்துருக்கீங்க? அட கடவுளே, தாத்தா இன்னும் சாவல போலயே. நல்ல வேலைக்கா, கொண்டு போய் எரிக்காம விட்டோம். என்ன டீ, கேட்ட பதிலே சொல்ல மாட்டேக்கீங்க. ஆளாளுக்கு சும்மா என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன டீ நடக்குது இங்க? தாத்தா, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. ஒரு எரிமலை வெடிக்க காத்துக்கிட்டு இருக்கு. எரிமலை வீட்டுக்குள்ள எப்படி டீ வரும்? நெட்டச்சி விவரம் தெரியாதவா என்னத்தையாவது ஒன்று சொல்லுவா. சரி, இரு பாக்கேன். பட்டுக்குட்டி, நீ இன்னும் காப்பி போட போலையா? என்ன நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? புருஷன் தூங்கி முழிச்சா காப்பி கொடுக்கணும்னு தெரியாதா? என்ன பொண்டாட்டி நீ? போடி போடி, போய் காப்பியை போட்டு கொண்டு வா.
ஏட்டி என்னைய அடிக்காதட்டி. நான் நீ இல்லைன்னு நினைச்சு சொல்லிட்டேன். நீ இருந்தா அப்படியெல்லாம் பேசுவனா? ஓஹோ, நான் இல்லன்னா மங்கம்மா கேர்ள் ஃப்ரெண்ட், இருந்தா நான் பொண்டாட்டியா? வீட்டு பக்கமே வந்துறாதீரு, காலை உடைச்சிருவேன். ஏட்டி என்னைய விட்டுருட்டி. மங்கம்மா என்னைய காப்பாத்த. யோ முருகேசா, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, போய கிளவா. யோ கிழவா, எதுக்கு என் வாயை பொளந்துகிட்டு இருக்கீரு? பட்டம்மா, மை கேர்ள் ஃப்ரெண்டு மங்கம்மா என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாளே.